ஹாய் ஹலோ வணக்கம். நான் சம்பத் பேசுகிறேன் ஃப்ரம் சிவாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இந்த சம்மர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் டே 4க்கான கிளாஸ், அதாவது இங்கிலீஷ் கிராமர் டே 4க்கான கிளாஸ். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது சரிங்களா? ஓகேவா? இந்த இங்கிலீஷ் கிராமர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு ஹேவ் அப்புறம் ஹேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ற வெர்பு ஃபார்மோட சேரும்போது சென்டென்ஸ் எந்த மாதிரி மீனிங்கை தருதுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து ஹேட் அப்படின்ற சென்டென்ஸ் வந்து சேரும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேரும்போது எந்த மாதிரி மீனிங்கை தருதுன்னு பார்த்தோம். அதாவது நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹேட் கம்ப்ளீட்டட் அப்படின்றதுக்கும் ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ரெண்டு வித்தியாசமும் எந்த மாதிரியான சென்டென்ஸ் மீனிங்கை தருது அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சரிங்களா? ஓகேவா? அது பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா டே 3ல என்ன பார்த்தோம் அப்படின்னா வில் அப்படின்ற சென்டென்ஸ் என்ன சொல்லுது, அடுத்தது வந்து கோயிங் டு அப்படின்ற சென்டென்ஸ் என்ன சொல்லுது, அதுக்கு அடுத்தது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா என்ன, அது வந்து ஃபியூச்சரில் நடக்க போகிற ஆக்டிவிட்டிஸ் பற்றி என்ன சொல்லும், எப்படி பேசும் அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து இன்னும் சின்னதாக சொல்லணும்னா ஆமு, ஈஸு, ஆறு, வாஸ், வேறு, வில் பி, இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன மீனிங் தருது அப்படின்னு பார்த்து. அதையும் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது டே 4க்கான கிளாஸ் என்னன்னா, இன்னைக்கு பார்க்க போகிறது மாடல்ஸ். MODALS மாடல்ஸ். மாடல் வெர்ப் அப்படின்னு படிச்சப்போ மாடல் வெர்ப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எக்ஸ்பிரஷன், எபிலிட்டி, ஒப்பீனியன், அதாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறோமோ அது. அடுத்தது என்னால் ஒரு பொருள் செய்ய முடியும், ஒரு செயலை செய்ய முடியும், முடியாது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கும். சரிங்களா? இது மாதிரி பற்றி சொல்லும் போதெல்லாம், இப்போ உதாரணத்துக்கு அது தூரத்தில் நிற்கிறான்ல அது யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது அது வந்து ஒரு இல்லை அது வந்து அந்த பையன் தான் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறத மாடல் சர்ச்னு சொல்லணும். அதுக்கு அடுத்து வந்து ஒரு வேளை அவனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதையும் நம்ம மாடல் வெர்பை வச்சு தான் சொல்ல முடியும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ப்ரெடிக்ஷன் எல்லாமே இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது பாசிபிலிட்டி, ஒரு செயலை செய்யறதுக்கான பாசிபிலிட்டி. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால் சின்ன பிள்ளையில இருக்கிறப்போ நான் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டேன், இப்போ என்னால் சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எபிலிட்டி. அதே மாதிரி பாசிபிலிட்டினா வானத்தை பார்த்து சில பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு மழை வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் கண்டிப்பா இன்னைக்கு மழை வரும் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அப்போ இந்த மாதிரி சென்டென்ஸை வந்து சொல்லும் போதெல்லாம் நம்ம மாடல்ஸ் வெர்பை யூஸ் பண்றோம். நிறைய மாடல்ஸ் வெர்பு நீங்க ஸ்கூல்லயே படிச்சிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, இங்க பார்த்தோம்னா மஸ்ட், ஷுட்டு, மெய்ட்டு, கேனு, குட்டு, அப்படி இதோட ப்ரெசன்ட் ஃபார்ம்னு படிச்சிருப்பீங்க. மே, மைட்டு, ஷல்லு, ஷுட்டு, மஸ்ட் வந்து தனி. அதாவது ஹேவ் டு அப்படின்ற வார்த்தையோட பாஸ்ட் டென்ஸ், ஹேவ் டு, மஸ்ட் எல்லாம் ஒன்று. மஸ்டோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேடு டு. அடுத்து கேன் குட்டு தான் இந்த இருக்கு. ஓகேங்களா? மே, மைட்டு, வில்லு, உட்டு, ஷல்லு, ஷுட், இதெல்லாம் வந்து மாடல் வெர்பு. அதை பற்றி தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ மஸ்ட் அப்படின்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் எப்படி எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்ட்ராங் அப்ளிகேஷன் இல்லை கம்பல்ஷன் இருக்கும்போது நம்ம வந்து மஸ்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். சில டைமில் ஒரு சில செயலை கண்டிப்பாக இது நடந்தே தான் தீரும், இல்லை அவங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லல, நீ கடைக்கு தான் போய் தான் ஆகணும், நீ அதை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னும் போது மஸ்ட் அப்படின்ற சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்க்க பார்க்க உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பாருங்க, யூ மஸ்ட் வியர் ஹெல்மெட் அப்படின்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட்டும் அந்த பீப்புளோட வெல்ஃபேர்க்காக சொல்றது. சரிங்களா? அப்போ யூ மஸ்ட் அப்படின்ற வார்த்தை என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அப்போ மஸ்ட் அப்படின்றது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? உதாரணத்துக்கு நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவன்கிட்ட போயிட்டு ஒரு 5 ரூபாய் காசு கொடுத்து, டேய் நீ கண்டிப்பாக கடைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கடைக்கு போடா அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா சண்டை போடுவாங்க, பேரண்ட்ஸ் வந்து சண்டை போட வந்துடுவாங்க. அப்போ மஸ்ட் அப்படின்ற வார்த்தையும் ஷுட் அப்படின்ற வார்த்தையும் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்? இந்த மஸ்ட்டே நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம சொல்றதை கேட்கறது மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம மஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதான் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் அப்ளிகேஷன் கம்பல்ஷன் இருக்கும்போதெல்லாம் நம்ம மஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, இங்கே பாருங்க, ஷுட் அப்படின்ற வார்த்தை. இப்போ ஷுட் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா,
அப்ளிகேஷன் இருக்கும். அப்ஜெ சரிங்களா? அது வந்து அவ்வளோவா இருக்காது. சரிங்களா? இந்த இடத்துல இங்க பாருங்க. கம்பல்ஷன் இருக்கு. ஆனா ஒரு 100ல ஒரு 100% கம்பல்ஷன். கண்டிப்பா நீ அந்த செயல செஞ்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, கம்பல்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது மஸ்ட் வந்துரும். இதே வந்து அந்த கம்பல்ஷன் இல்ல சஜஷன், அட்வைஸ் பண்ணும்போதெல்லாம் ஷுட் வந்துரும். இப்போ ஒரு பையன் இருக்கான். பக்கத்து வீட்டு பையன். "அப்பா எக்ஸாம் வருது. 12த் எக்ஸாம் வருது, இல்ல 10த் எக்ஸாம் வருது. நீ படிக்கிறது நல்லதுப்பா." அப்படின்னு சொல்லும்போது அவன்ட்ட எப்படி சொல்லலாம்? "யூ ஷுட் ஸ்டடி வெல்" அப்படின்னு சொல்லிக்கலாம். "யூ ஷுட் ஸ்டடி டெய்லி" அப்படின்னு சொல்லிக்கலாம். நீ படிக்கிறது, தினமும் படிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அப்படியே அந்த இடத்துல ஷுட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷுட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷுட் வந்து எப்போ யூஸ் பண்றோம்? அட்வைஸ் பிளஸ் சஜஷன் வரும்போது நம்ம ஷுட் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி வேற எங்கேயாவது வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. "யூ ஷுட் பை த புக் ஃபார் த எக்ஸாம்." ஃபார் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது, "யூ ஷுட் பை த புக் ஃபார் த எக்ஸாம்" அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து ஒரு அந்த புக்க வாங்கலாம். அப்போ ஒரு அட்வைஸ், ஒரு சஜஷன் பண்றோம். சஜெஸ்ட் பண்றோம். அப்போ "நீ அந்த புக்க வாங்கலாம்ப்பா. அது நல்லா தான் இருக்கும்னு" சொல்லும்போது, இதுக்கு பதிலா நம்ம "நீ அந்த புக்கயே வாங்கிக்கலாம்டா" அப்படின்னு சொல்லும்போது, "யூ ஷுட் பை த புக் ஃபார் யுவர் எக்ஸாம்" அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ அந்த எக்ஸாம்க்கு நீ படிக்கிறல்ல, அந்த எக்ஸாம்க்காக நீ இந்த புக்க வாங்குறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப அப்படிலாம் சொல்லும்போது நம்ம ஷுட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதே வந்து மைட் அடுத்தது. மைட் எங்க யூஸ் பண்ணுவோம்? மைட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? மைட் வந்து இங்க பாருங்க. மே, மைட் 2மே வந்து ஒரு பாசிபிலிட்டி. மே, மைட் 2மே பாசிபிலிட்டி. ஒரு செயல் நடக்கும். சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மே சொல்லலாம். சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லும்போது மைட் சொல்லலாம். உதாரணத்துக்கு, "இட் மே ரைட் டுடே" அப்படின்றதுக்கும், "இட் மே ரெயின் டுடே" அப்படின்றதுக்கும், "இட் மைட் ரெயின் டுடே" அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படி வித்தியாசப்படுது? இப்ப "இட் மே ரெயின் டுடே" அப்படின்னா, அந்த இடத்துல மே வந்திருக்குல்ல. அப்போ மே வரும்போது அந்த இடத்துல வந்து அந்த ப்ரிடிக்ஷன் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது "இட் மே ரெயின் டுடே" மழை வரலாம். வானத்த பார்த்தா இருட்டிட்டு தான் இருக்கு. ஒருவேளை மழை வரலாம். வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு 75% சான்ஸ் இருக்கு. சாரி, ஒரு 50% சான்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது, நம்ப அ மேவ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே "இட் மைட் ரெயின் டுடே" அப்படின்னா, ஆமா மழை வர மாரி தான் இருக்கு. பட் வந்து ஏதோ சனி மூலையில இருட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த பக்கம் பாருங்க. அந்த பக்கம் ஏதோ இருட்டா இருக்கு. அங்க மழை பெஞ்சுட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒருவேளை நமக்கும் வந்து மழை வரலாம். வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மைட் வரும்போது, அந்த இடத்துல என்ன ஆகும்? அந்த சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி சொல்லும். ஆனா மே வரும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி சொல்லும். அப்போ பாசிபிலிட்டி வந்து பேசும்போதெல்லாம் நான் வந்து மைட்டு சொல்லிக்கலாம். இதுவே அ தூரத்துல ஒரு பொருள் ஒண்ணு, ஏதோ ஒண்ணு ஒரு காட்டுக்குள்ள நிக்குதுன்னு வச்சுக்கங்க. அது நாயா? இல்ல நரியா? அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியல. அப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இருக்கிறீங்க அந்த காட்டுக்குள்ள. அப்ப சொல்றீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட, "என்னடா! இதோ ஏதோ ஒண்ணு நிக்குது பாரு. அது ஒரு வேளை அது அது ஒரு வேளை நரியா கூட இருக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "இட் மே பி எ ஃபாக்ஸ்" அப்படின்னு சொல்லலாம். "நரியா? எப்புட்றா அத நீ நரின்னு சொல்ற? நல்லா பாரு. அது நாய் மாரி இருக்கு." அப்போ நாய் மாரி இருக்கும்போது, "இட் மைட் பி அ டாக்." இட் மைட் பி அ டாக்ன்னு சொல்லிக்கலாம். இட் மைட் பி அ டாக்ன்னு சொல்லிக்கலாம். அப்போ சந்தேகம் வந்து அதிகமா இருக்கும்போது, "இட் மைட் பி அ டாக்." கொஞ்சம் கம்மியா சந்தேகம் இருக்கும்போது, "இட் மே பி அ டாக்" அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதுதான் மேபிக்கும், மைட் பிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? அடுத்தது கேன். கேன் அப்படின்ற வார்த்தை நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிலிட்டி, பெர்மிஷன் நாங்க நெறைய இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் கேனு. எபிலிட்டிக்கும், பெர்மிஷனுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை கேன். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றோம்? ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்னா, ஒரு செயல செய்யறதுக்கு என்னால முடியும், முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கேன் அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். அது இல்லன்னா, ஏபிள் டூ அப்படின்ற ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்ன்னு இருக்கு. என்னால இங்கிலீஷ் பேச முடியும். இதுவே வந்து ஐ அம் ஏபிள் டூ ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ அம் ஏபிள் டூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா, என்னால இங்கிலீஷ் பேச முடியும். ஏபிள் டூவும், கேனும் ஒண்ணு தான். சரிங்களா? ஏபிள் டூவும், கேனும் ஒண்ணு தான். ஓகேங்களா? ஓகேவா? புரியுதா? அப்போ ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ அம் ஏபிள் டூ ஸ்பீக் இங்கிலீஷ். அப்போ கேன்றது எது சொல்லுது? ஒரு பாசிபிலிட்டி நம்ம ஆ
பெர்மிஷன்ஸ் பத்தி பேசும்போதெல்லாம் கேன் அப்படின்றது யூஸ் ஆகுது. இதுவே வந்து கேன் இன்னொரு இடத்துல பெர்மிஷன் பேசும்போது எப்படி இருக்கும்னா, கேன் ஐ கம் வித் யூ? இப்போ கேன் ஐ கம் வித் யூ அப்படின்னு கேட்குறீங்க. உங்க ஃப்ரெண்டு கூட நீங்க இருக்கிறீங்க. அவன் காஃபி ஷாப் போறேன்னு சொல்றான். அப்ப அவன்ட்ட போயிட்டு, கேன் ஐ கம் வித் யூ? ஏய் நானும் உன் கூட வரலாமா? என்கிட்ட வேற காசு இல்ல. அந்த காஃபி ஷாப் வந்தா எனக்கு கொஞ்சம் ஒரு எக் பப்ஸ் வாங்கி குடுக்குறியா? அப்போ கேன் ஐ கம் வித் யூ அப்படின்னு கேட்டா, உன் கூட நானும் வரலாமா அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கேன் அப்படின்றது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, தெரிஞ்சவங்கக்குள்ள அப்படின்ற மாரி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. பட் இதே இடத்துல குட் ஐ குட் ஐ கம் வித் யூ அப்படின்னு வரும்போது, ஏம்பா நான் உன் கூட வரலாமா? அப்படின்னு கேட்கும்போது, எப்படி மீனிங் வரும்? குட் ஐ கம் வித் யூன்னா குட்ன்றது கேன விட கொஞ்சம் பணிவா கேட்கறது, பொலைட்டா கேட்கறது. அதுதான் குட். அப்ப குட் ஐ கம் வித் யூ அப்படின்னு கேட்கும்போது, உங்களோட பெரியவங்கள்ல, வயசுல பெரியவங்கள்ல, இல்ல உங்க ஆஃபீஸ்ல உள்ள ஸ்டாஃப், இல்ல உங்க காலேஜ்ல உள்ள டீச்சர்ஸ், உங்களோட நீங்க மரியாதை குடுக்குறவங்களுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது, குட் அப்படின்ற வார்த்தைய நம்ம யூஸ் பண்றோம். அப்ப குட் ஐ கம் வித் யூ அப்படின்னா, சார் நான் உங்க கூட வரலாமா? அப்படின்னு அர்த்தம். குட் ஐ கம் வித் யூன்னா என்ன? சார் நான் உங்க கூட வரலாமா? அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே புரிஞ்சுதா? அப்போ கேன், குட் 2மே கேன்றது வந்து எபிலிட்டி, பர்மிஷன் பேச வருது. அதே மாரி குட்டும் வந்து எபிலிட்டி பேசும். ஆனா பாஸ்ட் எபிலிட்டி. அதே மாரி குட் அப்படின்றது பொலைட் ரிக்வெஸ்ட். அப்போ குட் யூ ஹெல்ப் மீன்னா, ஏன்பா எனக்கு உன்னால உதவி பண்ண முடியுமா? வயசானவங்க கேட்பாங்க. ஏன்பா எனக்கே கால் நடக்க முடியல. என்னதோ அவ்வளோ தூரம் கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? அந்த இடத்துல என்ன உன்னால எனக்கு நீ வந்து என்ன டிராப் பண்ணுவியா? அப்படின்னு கேட்கும்போது, அப்போ கொஞ்சம் பொலைட்டா கேட்கும்போது, பொலைட் ரெக்வெஸ்ட்லாம் வந்து குட் தான் சொல்லும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க நெறைய ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. ஓகே அதுதான். இப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, கேன் அப்படின்றதுக்கு ஒரு கம்பல்சரி சாரி மைட் அப்படின்றது கம்பல்சரி பேசுது. ஷுட் அப்படின்றது அட்வைஸ். மேபி அப்படின்றது மேபி அப்படின்றது தான் ப்ரிடிக்ஷன் பத்தி பேசும். கேன் வந்து எபிலிட்டி. குட் வந்து பொலைட். அதே மாரி பாஸ்ட்ல உள்ள எபிலிட்டி பத்தி பேசும். ஓகேங்களா? இப்போ ஒரு 2, 3 சென்டென்ஸ் மட்டும் பார்ப்போம். சரிங்களா? இங்க பாருங்க. யூ மஸ்ட் வியர் எ ஹெல்மெட். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னும்போது, நீ இப்ப மஸ்ட் வருது இந்த இடத்துல. இத யார் சொல்லுவா? நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க. அங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிக்கிறாரு. அது உங்க வண்டிய மறைக்கிறாரு. ஏன் ஹெல்மெட் போடல? அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அவர் என்ன சொல்லலாம்? யூ மஸ்ட் வியர் எ ஹெல்மெட். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒபே த டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யூ மஸ்ட் ஒபே த டிராஃபிக் ரூல்ஸ்னா நீ கண்டிப்பா டிராஃபிக் ரூல்ஸ்னா ஒபே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஏய் கண்டிப்பா ஹெல்மெட் போடணும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. பட் மாறா யூ ஷுட் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ மஸ்ட் வந்து யார் யாருக்கிட்ட சொல்றாங்க, ஷுட் யார் யாருக்கிட்ட சொல்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து 2வது சென்டென்ஸ் பாருங்க. ஐ மஸ்ட் கம்ப்ளீட் மை ஒர்க். இட் இஸ் அர்ஜென்ட். அப்போ இது உங்களுக்கான தேவை. அப்போ, "ஏய் நான் எனக்கு வேலை இருக்குடா. என்னோட வேலைய நான் முடிச்சே ஆகணும். ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. ஸோ என்னோட வேலைய நான் முடிச்சே ஆகணும்." அப்படின்னும்போது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியில கூப்பிடுறான். "வாடா வெளில போயிட்டு வருவோம்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்னோட வேலைய நான் முடிச்சாகணும்." அப்படின்னு சொல்லும்போது மஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ மஸ்ட் கம்ப்ளீட் மை வொர்க் டுடே இட்செல்ஃப். இன்னைக்கே நான் என்னுடைய வேலைய முடிச்சாகணும். அப்படின்னு சொல்லும்போது மஸ்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஓகேங்களா? ஓகேவா? இதுதான் மஸ்ட். சில நேரத்துல தே மஸ்ட் அட்டெண்ட் த கிளாஸ். இட்ஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்றாங்க. தே மஸ்ட் அட்டெண்ட் த கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்டிப்பா கிளாஸ் அட்டன் பண்ணணும். அட்டன் செய்ய வேணும். ஏன் அப்படின்னா அதுல வந்து தெரியாத மேக்ஸ் சம்ஸ்லாம் இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல நடத்துறாங்க. அதனால அவங்க எல்லாருமே வரணும். வர சொல்லுங்க. தே மஸ்ட் அட்டெண்ட் த கிளாஸ். இட் இஸ் கம்பல்சரி. அது ஒரு முக்கியமான ஒண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து மஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது ஷுட் பாருங்க. யூ ஷுட் ஸ்டடி டெய்லி. அதுதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஷுட் அப்படின்றது எதையும் சொல்லும். ஒரு அட்வைஸ் பண்றோம். இல்ல சஜெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஷுட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வேற என்ன பார்ப்போம்? நெறைய சென்டென்ஸ் இருக்கு. நீங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து வேற என்ன இருக்கு? இட் மைட் ரெயின் டுடே. அப்போ இட் மைட் ரெயின் டுடே அப்படின்னா மழை பெய்யலாம். பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது மே அப்படின்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மைட் அப்படின்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் மைட் அப்படின்றது ஒரு 50% சான்சஸ் இருக்கு. மே அப்படின்றது வந்து ஒரு 75% மழை பெய்யறதுக்கு சான்ஸ் இருக்கு. இட் மே ரெயின் டுடேன்னா மழை வரும். கண்டிப்பா வரும். சான்ஸ் நெறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் இட் மைட் ரெயின் டுடேன்னா மழை வரும். பட் சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா என்னால இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட். நானு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றேன்.
என்னால இங்கிலீஷ் பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். அப்போ அந்த பாசிபிலிட்டி, எபிலிட்டி பத்தி பேசும்போது கேன் அப்படின்ற வார்த்தை யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது. இப்ப இந்த இடத்துல பாருங்க. குட் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கும்போது அது கொஞ்சம் பொலைட்டா கேட்கறது. குட் யூ ஹெல்ப் மீ? உன்னால எனக்கு உதவி பண்ண முடியுமா? ஐ நீட் யுவர் சப்போர்ட் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ குட் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா, உன்னால எனக்கு உதவி பண்ண முடியுமா? அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பொலைட்டா கேட்கறது. சரிங்களா? இது கேன் யூ ஹெல்ப் மீ? உன்னால எனக்கு உதவி பண்ண முடியுமா? அதெல்லாம் பொலைட் இல்ல. பட் நார்மலா ஜென்ரலா கேட்கறது. ஓகேவா? ஓகே. இதுவே குட் யூ எக்ஸ்பிளைன் திஸ்? ஐ வாண்ட் கிளியர்லி. உங்களுக்கு ஒரு சம் தெரியல. டீச்சர்ட்ட போறீங்க, மேடம்ட்ட போறீங்க. அப்போ மேடம்ட்ட போய் என்ன சொன்னீங்க? குட் யூ எக்ஸ்பிளைன் திஸ் மேம்? ஐ வாண்ட் கிளாரிட்டி அப்படின்னு கேட்கும்போது, மேடம் இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? எனக்கு தெரியல. எனக்கு கிளாரிட்டி வேணும். அப்படின்னு சொல்லும்போது குட் யூ எக்ஸ்பிளைன் திஸ். இதே வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு மேக்ஸ் சம் டவுட் கேட்குறீங்க. அப்ப சொல்லும்போது என்ன சொல்லலாம்? கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ்? ஐ வாண்ட் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அவ்வளோதான். ஸோ இதுக்கு தேவையான நிறைய சென்டென்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்களாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க. நிறைய கொஸ்டின்ஸும் நான் கொடுத்துருக்கேன். வாட் மஸ்ட் யூ டூ டெய்லி? நீ தினமும் என்ன செய்யணும்? அடுத்தது வாட் ஷுட் யூ இம்ப்ரூவ்? நீ என்ன செய்யணும்? வாட் ஷுட் யூ இம்ப்ரூவ்னா நீ என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்? சரிங்களா? ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பிடிஎஃபாகவும் இருக்குது நம்மள்ட்ட. ஓகே. அதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சில ஸ்பில்லிங் த பிளாங்க்ஸ். யூ மஸ்ட் வேர் ஏ ஹெல்மெட்னு இருக்கு. அந்த இடத்துல மஸ்ட் வருமா மைட் வருமான்னு சொல்லிட்டு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து ஐ ஷுட் இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல மஸ்ட் வருமா ஷுட் வருமான்னு சொல்லிட்டு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது இட் மே ரெயின் டுடேன்னு சொல்லலாமா? இல்லை இட் மஸ்ட் ரெயின் டுடே அப்படின்னு சொல்லலாமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் ஆன்சர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சென்டென்ஸ் இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து 30 டேஸ்க்கான பிளானு. இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் இந்த பிடிஎஃப் வந்து நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். 30 டேஸ் பிளானு. ஒவ்வொரு 30 டேஸ் ஒரு ஒரு நாளைக்கும் பிடிஎஃப் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கிளாஸோட எக்ஸ்ப்ளனேஷன் நைட் லைவ் கிளாஸில் கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே. நீங்கள் இது வேணுன்றவங்க இங்கே வேணுன்றவங்க யூடியூப்பில் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் 9159574284 அப்படின்ற ஒரு நம்பர் கால் பண்ணி நீங்கள் அதை பிடிஎஃபை வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்த பிடிஎஃபோட ரேட் வந்து 30 டேஸ்க்கு வந்து 200 தான் நினைக்கிறேன். நீங்கள் அதை கால் பண்ணுங்கள். அதை கால் பண்ணி சொல்லுவாங்க. சரிங்களா? தேவைப்படுறவங்க அதை வாங்கிக்கிங்க. இது நம்ம சின்ன சின்ன இது ஃப்ரீ கிளாஸ்ன்றதால ஒரு 6 டேஸ் வரைக்கும் தான் ஃப்ரீ கிளாஸ் இருக்கும். நீங்கள் இந்த பெய்ட் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பெய்டு கிளாஸும் இருக்குது. நிறைய ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் பெய்ட் கிளாஸ் இருக்குது. இங்கிலீஷ்க்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் இருக்குது. இங்கிலீஷ் கிராமருக்கும் இருக்குது. அடுத்து நிறைய இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி அந்த டிக்ஷனரியில் உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பிடிஎஃப்பும் நம்மகிட்ட இருக்குது. நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது கூட உங்களுக்கு வேணும்னா நான் ஏற்கனவே சொன்ன நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ. இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து டே 4த்துக்கான கிளாஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து 1லேருந்து ஒரு 6 டேஸ் வரைக்கும் தான் ஃப்ரீ கோர்ஸாக வரும். அடுத்தடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து பெய்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்க. வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பிடிஎஃப் நோட்டும் ஷேர் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் 30 டேஸ் பிளான் வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 500 தான். 500லேருந்து 1000 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அந்த கட்டிட்டு பிடிஎஃப்பும் வாங்கிக்கிங்க. வீடியோவும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். வி வில் மீட் டுமாரோ. பாய்.